எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணிய ஐயா அவங்க கஞ்சாவை பற்றி பேசுனது தான் மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறத தாண்டி பயங்கரமாக எல்லாருமே அவரை கடுமையாக விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவதுங்க, தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குதா இல்லையாங்கிறது தமிழக மக்களுக்கே நல்லா தெரியும். ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லேருந்து, கல்லூரியில் படிக்கிற பசங்கள்லேருந்து, இளைஞர்கள் மத்தியில் இளைஞர்கள்ட்ட ஈஸியாக போயிட்டு அவங்க கைக்கே கஞ்சா போய் சேருது. அப்போ இதெல்லாம் எப்படிங்க மக்களை போய் சேரும்? 0% கஞ்சா விற்பனை இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில் எப்படிங்க கஞ்சா போய் சேரும்? அதாவது ஒருபடி மேலே போய் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணிய ஐயாவுக்கு புத்தி சரியில்லை, அதனால் அவர் நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் ஃபஸ்ட்டு அவர் செக்கப் பண்ணணும், தரவாக செக் பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிஜமாகவே மனநலம் பாதிக்கப்பட்டாரோ பாதிக்கப்படலையோ, அதாவதுங்க திமுக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா இளைஞர்களுக்கு எவ்வளோ பெரிய கேடு, அது இல்லாமல் அந்தந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு எவ்வளோ கேடுன்னு பாருங்களேன். எவ்வளோ கெடுதலான விஷயத்த இந்த திமுக அரசு ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாங்க. மேடைக்கு மேடை நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், மது ஒழிச்சிருவோம், கஞ்சா ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை காலர் தூக்கி விட்டுட்டு பேசக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் கஞ்சா விற்பனையை தடுக்க முடியாததுக்கு என்ன காரணம்? அதாவதுங்க, ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நிச்சயமாக கஞ்சா புழக்கத்தில் இருக்கவே இருக்காது. இது நான் சொல்லலைங்க, தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறாங்க, பாமர மக்கள் சொல்கிறாங்க. படித்த மக்களில் படிக்காத மக்கள் வரைக்கும் இந்த கஞ்சா விற்பனை யாரால் எப்படி உள்ளே வருதுங்கிறத புட்டு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மா சுப்பிரமணியன் அவர்கள் சொன்ன கருத்து உண்மையிலே நான் சொல்கிறேன், எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா ரொம்ப தப்பு. இளைஞர்களை கெட்ட வழியில் எடுத்து செல்லக்கூடிய இந்த கஞ்சா விற்பனையை ஒழிக்கக்கூடிய அரசாங்கமாக திமுக அரசு இல்லை அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். அதனால் நான் ஏற்கனவே ஒவ்வொரு பதிவில் சொல்லிகிட்டு இருக்கேன், மக்களே, ஆட்சியும் அதிகாரத்தையும் மாற்றினா மட்டும்தான் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாடு உருப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு தான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லிட்டு